ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு கீரை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது என்ன கீரைன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையை வந்து பறித்து நல்லா ஆஞ்சி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா அலசிக்கலாம். மண் இருக்கும், அதனால் 2-3 அலசு நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். 2 தக்காளி எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். சீரகம் அப்புறம் எடுத்துக்கலாம். கடுகு, எண்ணெய், இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை வந்து அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பலர்த்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரியுது பாருங்கள். இப்போது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் தான் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் உப்பு போட்டோம்னா, அதனால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து நம்ம சுண்டணும் அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால் உப்பு நம்ம பார்த்து தான் போடணும். ரொம்ப அதிகமாக நம்ம போட்டுறக்கூடாது. கொஞ்சம் போட்டோம்னாலே போதும். நம்ம அலசி வச்சுருக்கிற மணத்தக்காளியை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி பாருங்கள் எந்த கலருக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை நம்ம அலசி எடுத்துக்கலாம். அது முளைங்க தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். இடையில நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கீரையை வேறு ஒரு இதில் போட்டு நம்ம மறுபடியும் அலசிக்கலாம். ஏன்னா மண் தூசு இருந்ததுன்னா போயிடும். ஒரு அலசில் போகாது கூட. 2வது அலசணும்னா அதில் போயிடும் எல்லாமே. நல்லா அலசி இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீரையை கொட்டிக்கலாம். எல்லா கீரையும் அலசி போட்டாச்சு. பார்க்குறதுக்கு கீரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், சுண்டி வந்ததையும் சும்மா கொஞ்சம்னா போயிடும். அதனால தான் நம்ம உப்பு பார்த்து கம்மியாக போட்டுக்கணும்னு சொன்னது. நல்லா மேலும் கீழுமா நல்லா போட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மணத்தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து சாறு வரும், கீழே இறங்கி வரும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தண்ணி வேண்டாம், சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம், வேகட்டும். பாருங்கள், அந்த மணத்தக்காளி கீரையில் இருந்த சாரே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு, அதனால தான் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம்னு சொன்னது. இந்த சாரில் உள்ள தண்ணியே நல்லா இறங்கி வரும். இந்த தண்ணியே நமக்கு போதுமானது. இன்னும் பாருங்கள் வதங்க எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுண்டி வந்துடுச்சு. எவ்வளோ நிறையா இருந்துச்சு, எல்லாமே சுண்டிடுச்சு. இன்னும் ரொம்ப கம்மியாக வந்துடும். கீரை வகைகள் எல்லாமே அப்படி தான். பார்க்குறதுக்கு நிறையா தெரியும். அதுக்கப்புறம் சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். நம்ம தண்ணியே ஊற்றலை, இந்த கீரையில் உள்ள சாறு மட்டும்தான். வேகட்டும் நல்லா. ஒரு 10 நிமிஷம் வந்தாலே போதும். இந்த கீரைக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். காஞ்ச மிளகாயை நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிகமாக போட்டோம்னா காட்டம் அதிகமாகிடும். நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே வந்து ஆற்றிடும். இதை வந்து நம்ம சூப்பு வச்சும் குடிக்கலாம். இப்படி நம்ம கீரை வந்து சுண்டியும் சாப்பிட்லாம், பருப்பு போட்டு செஞ்சும் சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடணும் எப்படியா இருந்தாலும். இப்போ வாயில் மேல் உதடு கீழ் உதடு எல்லாத்துலேயும் வந்து வெள்ளையாக ஒரு புண்ணு வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா? அதுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது. இந்த கீரையை நீங்கள் டெய்லி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லது தான். உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு பறித்து கொடுங்க. நம்ம பெரியவங்க வந்து பச்சையாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பறித்து நல்லா மென்று சாப்பிட்டோம்னா அந்த புண்ணு இருக்கிற இடத்துல நம்ம மென்று அப்படியே வாய் கொப்பளிக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பட்டு போயிடும். அந்த காயமும் சீக்கிரமாகவே ஆறி போயிடும். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா தளன்னு வருது. தண்ணி எவ்வளோ தண்ணி இறங்குதுங்க, அந்த கீரையில் உள்ள சாறு எவ்வளோ இறங்குது. நம்ம தக்காளி வெங்காயம் வணங்கும் போது உப்பு போட்டது தான், நம்ம அதுக்கப்புறம் உப்பு போடவே இல்லை. உப்பு தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி கொஞ்சம் தான் வந்துருச்சு அப்படின்ட்டு. நம்ம மறுபடியும் போட தேவையில்லை. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த உப்பே போதுமானது தான். ஓகே, அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.